ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைய அவசர உலகில் ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்பதற்கு நேரமில்லை. இந்த உலகத்தில் பணம் இருப்பவர்களும் செல்வந்தர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் சொல்வதை மக்கள் கேட்கிறார்கள், மதிக்கிறார்கள். மற்றபடி எளியவர்களின் பேச்சு எடுபடுவதில்லை, அவர்கள் மதிக்கப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் ஏழை பணக்காரன், பரிசுத்தவான் பாவி, படித்தவன் படிக்காதவன், அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவன் என்ற எந்த ஒரு பாகுபாடும் பார்ப்பதில்லை. மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக சமம். தேவன் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். சங்கீதம் 6:9 தாவீது ராஜா கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்கள் இருந்தும் காணாத, வாயிருந்தும் பேசாத, காதுகள் இருந்தும் கேளாத, மூக்கிருந்தும் முகராத, கைகள் இருந்தும் தொடாத, கால்கள் இருந்தும் நடமாத செத்த தெய்வத்தை அல்ல, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். உங்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். மத்தேயு 20:32 நாம் வாசிப்போம். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். இங்கே வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிச்சைக்காரர்களை பேசாதபடிக்கு அங்கிருந்த ஜனங்கள் அதட்டுகிறார்கள், அவர்களை அற்பமாக நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கவில்லை. அவர் அவர்களுக்காகவே நிற்கிறார், அவர்களை அன்போடு அழைக்கிறார், அவர்கள் மீது மனதுருகுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளோடு கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா என்ன அவர்கள் குருடர்கள் என்று? தெரிந்திருந்தாலும் அவர்கள் வாயை திறந்து அவர்கள் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அவர்கள் ஆண்டவரிடம் கண் பார்வைக்காக வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பார்வையை கொடுத்து ஆசீர்வதித்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் பேச்சை யாரும் கேட்பதில்லை, என் குடும்பத்தில் உள்ளவர்களே என்னை மதிப்பதில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேசுவதை ஆவலோடு கேட்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். தேவ மனிதனாகிய மோசேயோடு முகமுகமாய் பேசின தேவன், ஆபிரகாமோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசின தேவன் உங்களோடும் பேசும்படி விருப்பப்படுகிறார். அவர் உங்களோடு பேசுவார். யார் உங்களை தடை செய்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவரிடம் பேசுவதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் இத்தனை முறை கூப்பிட்டும் அவர் நிற்கவில்லை என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அவர் உங்களுக்காகவே நிற்பார், உங்களுக்கென்று நேரம் கொடுப்பார். இன்றைக்கு உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று அன்போடு கேட்கிறார். அவரிடம் தயங்காமல் உங்கள் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லுங்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதுவரை எது நடக்காது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அது நடக்கும்.
யோவான் 16:24 இப்படியாக சொல்கிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, வழியருகே எத்தனை குருடர்கள் உட்கார்ந்திருந்தார்கள்? A 2, B 3, C 4, D 5. ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேலாக ஏற்பட்ட சுகவீனத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை பதிவிட இயலவில்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தை தடையில்லாமல் வெளிவரவும் அடியனுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திரளவும் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.